Hi friends, இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல fill option பத்தி பார்க்க போறோம். fill optionல various methods இருக்கு. fill series இருக்கு, flash fill இருக்கு, fill down, left, right and up இந்த மாதிரி various types of fill methods இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். fill method நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா ரைட் பாட்டம் கார்னர் சின்ன ஸ்கொயர் இதை பிடிச்சி ட்ராக் பண்ணுறது மூலமாக நம்ம fill மெத்தடை யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்டாக fill மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் ட்ராக்கிங் டேட்டா செட்ஸ் இருக்குது, கொரியர் டெலிவரி ட்ராக்கிங் டேட்டா செட். ஸோ இந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயி 18th இருக்கிற எல்லா பேக்கேஜஸும் நான் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா செல்லை நம்ம செலக்ட் பண்ணி டைரெக்டாக அந்த ஸ்கொயரை பிடிச்சி ட்ராக் பண்ணுறது மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே காப்பி ஆகும். ஸோ நம்ம எக்ஸாக்டாக அந்த இடத்துல பிடிச்சி அந்த கார்னர் பிடிச்சி தான் நம்ம ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த செல்லிருந்து மற்ற செல்லை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு குயிக் அனாலிசிஸ் டூல் பாக்ஸும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டூல் பாக்ஸ் பற்றி லேட்டர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபில் ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கண்ட்ரோல் டி யூஸ் ஆகும். கண்ட்ரோல் டி ஃபில் டவுனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா செட். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் யூசர் பார்த்தீங்கன்னா 1/5 அன்னைக்கு கம்பெனி விட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ ரிமைனிங் எல்லா நாளுமே அவங்க வந்து அட்டனன்ஸில் எக்ஸிட்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஸ்மால் ஸ்கொயர் பிடிச்சி நான் ரைட் ஹேண்ட் சைட் ட்ராக் பண்ணுறது மூலமாக ஃபில் ரைட் ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நான் அந்த பிடிச்சி ட்ராக் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஜஸ்ட் டைரெக்டாக ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தேன்னா கண்ட்ரோல் ஆர் கொடுக்கறது மூலமாக ஃபில் ரைட் ஆப்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஃபில் லெஃப்ட்டும் ஃபில் அப்பும். ஸோ ஃபில் லெஃப்ட்டுக்கும் ஃபில் அப்புக்கும் நம்மளுக்கு எந்த ஷார்ட்கட்ஸும் இல்லை. மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபில் டவுனும் ஃபில் ரைட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா ஜஸ்ட் நம்ம பிடிச்சி ட்ராக் பண்ணுறது மூலமாக வேல்யூவை நம்ம மற்ற செல்லில் பேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபில் ஆப்ஷன் எப்படி மற்ற டேட்டா செட்டோட பிஹேவ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்குது. இது வந்து டெக்ஸ்ட்டு, நம்பர், கரன்சி, பர்சன்டேஜ், ஸோ டைம் அண்ட் டேட். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை நான் பிடிச்சி நான் ட்ராக் பண்ணி எடுக்கிறது மூலமாக எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எனக்கு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஆகுது. ஸோ அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஃபில் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் இந்த ரேடியோ பட்டன் எதை கிளிக் பண்ணிக்க பாருங்கள், காப்பி செல்ஸ். என்ன இருக்குன்னா அந்த செல்லில் இருக்க வேல்யூவை நான் காப்பி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஒரு 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 ஜஸ்ட் ஸ்மால் ஃபார்மேட்டிங் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் பிடிச்சி ட்ராக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி தான் அந்த சாம் வந்து பேஸ்ட் ஆகுது. அந்த ஃபாண்ட் கலர் எனக்கு வேணாம், ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் எனக்கு பேஸ்ட் ஆகணும்னா ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் பேஸ்ட் ஆகும். சேம் லைக் தட் எனக்கு ஃபார்மேட் மட்டும்தான் வேணும்னா ஜஸ்ட் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஏதாவது டைப் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த கலரில் தான் இருக்கும். இது வந்து ஃபார்மேட் பேஸ்டிங், வேல்யூ பேஸ்டிங், அப்புறம் ஃப்ளாஷ் ஃபில். ஸோ கடைசியாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில்ன்றது செப்பரேட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியாது. எக்ஸாம்பிள் டேட்டா செட்ஸ் இருக்கணும், அப்போ தான் ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நான் ஃப்ளாஷ் ஃபில் சொல்லித்தரேன். ஸோ நம்பர் டேட்டா செட்டில் வச்சு நான் ட்ராக் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குது பாருங்கள். ஸோ அதே வேல்யூ தான் எனக்கு பேஸ்ட் ஆகுது. ஆனால் இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் சீரீஸ் கொடுத்தோன்னா ஜஸ்ட் 1 இன்க்ரிமெண்ட் ஆட் ஆகும். ஸோ ஃபில் சீரீஸோட டிஃபால்ட் ஆப்ஷன் என்னன்னா ப்ரீவியஸ் வேல்யூவோட +1, இதுதான் அதோட டிஃபால்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்கா, ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூவோட இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணணும். இதுதான் ஃபில் சீரீஸோட ஆப்ஷன். இந்த இடத்துல ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் 2 வேல்யூ செலக்ட் பண்ணுறேன். இங்கே நான் 5ன்னு கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் பிடிச்சி நான் ட்ராக் பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1லேருந்து 5 எத்தனை இன்க்ரிமெண்ட்? 4 இன்க்ரிமெண்ட். ஸோ அந்த 4ஐ அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே போகும். ஸோ ஃபில் சீரீஸில் ஸ்டெப் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற 2 ஸ்டெப் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு பேட்டர்னை ஃபைன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுது. இதே இடத்துல நான் 4ன்னு கொடுத்தாலும் 4க்கு அப்புறமா 3 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1லேருந்து 4 வந்து 3 இன்க்ரிமெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எல்லாத்துலேயுமே 3 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது டைமிங்கும் சரி, பர்சன்டேஜும் சரி, இது எல்லாமே அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், பர்சன்டேஜில் 1ன்றது 100%, டைமில் 1ன்றது 1 hour. ஸோ based on the data types நம்ம என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சீரீஸ் கவுண்ட்டை வந்து
டிட்டர்மைன் பண்ணிக்கும். டைமாக இருக்கட்டும், பர்சன்டேஜாக இருக்கட்டும், ஃபில்லிங் ஸ்டெப்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கும். டிஃபால்ட் ஸ்டெப் கவுண்ட் வந்து 1 தான். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஆனால் நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம கொடுத்துட்டோம்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே நான் 2ன்னு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துட்டேன். 2ன்னு கொடுத்து என்டர் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு நெக்ஸ்ட் 2 வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆகுது. சேம் எக்ஸாம்பிள் நான் இந்த டேட் ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணேன்னா எனக்கு காப்பி ஆகாது, டைரெக்டாக ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த இடத்துல ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு எக்ஸஸாக ஒரு 4 ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபில்லை நான் எதில் ஃபில் பண்ணணும்னு எக்ஸல் கேட்கும். எக்ஸலுக்கு நம்ம எந்த ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டு மட்டும்தான் நான் ஃபில் பண்ணணும்னா டேட்டில் ஃபில் பண்ணலாம். இல்லை எனக்கு மந்தில் ஃபில் ஆகணும் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா மந்தில் ஃபில் ஆகும். ஸோ மந்த் வந்து ஃபில் ஆகுது. ஸோ இல்லை எனக்கு இயரில் மாறணும்னா ஜஸ்ட் இயரில் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபில் ஆப்ஷன் எதில் சேஞ்ச் ஆகணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லா ஃபில் ஆப்ஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ ஃப்ளாஷ் ஃபில் பார்க்கலாம். ஃப்ளாஷ் ஃபில்க்கு ஷார்ட்கட் Ctrl+E. ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் எடுக்கிறோம். ஒரு டேட்டா செட் இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நேம் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எனக்கு எப்படி வேணும்னா ஜான் ஸ்பேஸ் ஸ்மித்னு வேணும். இந்த இடத்துல பிடிச்சி ட்ராக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது பாருங்கன்னா, பிடிச்சி ட்ராக் பண்ணுறது மூலமாக எனக்கு காப்பி செல் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் ஃப்ளாஷ் ஃபில் கொடுத்தேன்னா என்ன ஆகுது பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் காலமில் இருக்கிற வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக அது ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ இந்த யூசர் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை அசியூம் பண்ணிவிட்டு, ஸோ ரிமைனிங் எல்லா இன்ஃபர்மேஷனும் அது ஆட்டோமேட்டிக்காக சேம் ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணுது. ஸோ ஃப்ளாஷ் ஃபில் நம்ம ஒர்க் ஆகணும்னா ஒரு டேட்டா செட் அதோட பேட்டர்னும் நம்ம கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் ஆகும். ஸோ சேம் காலமில் நம்ம ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் பண்ண முடியாது, சிங்கிள் காலமில் ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டேட்டை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி டைரெக்டாக இழுத்து ஃப்ளாஷ் ஃபில்னு கொடுத்தோன்னா ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டர்ன் தேவைப்படுது. அந்த பேட்டர்னை நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளாஷ் ஃபில் எப்போவுமே 2 காலம்ஸில், அதாவது 2 or more காலம்ஸில் ஒர்க் ஆகும். சேம் காலமில் ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஃப்ளாஷ் ஃபில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேனுவலி என்டர் டேட்டாவில் யூஸ் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சிஸ்டம் ஜென்ரேட்டட் டேட்டா இருக்கும், சம் ரிப்போர்ட்ஸ் உங்கள் சாஃப்ட்வேர்லேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அது வந்து சர்டன் பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஃப்ளாஷ் ஃபில் எடுத்துடலாம். ஆனால் ஃப்ளாஷ் ஃபில்லில் வந்து சின்ன சின்ன டேட்டா செட்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். லார்ஜ் டேட்டா செட்ஸில் வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சாம்பிள் டேட்டா செட் இன்டர்நெட்டில் எடுத்துக்கிட நீங்கள் அந்த ஃபில் ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளாஷ் ஃபில் வேரியஸ் டேட்டா செட்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா லார்ஜ் டேட்டா செட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.